அமைச்சர் மஹிந்த அமரவீரவின் தரப்பிலிருந்து நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். சேதன பசலை கொள்வனவுக்கு அரசு 1600 கோடி ரூபாய் ஒதுக்கு என்பதுதான் அந்த தகவலாக அமைந்திருக்கிறது. எனவே விவசாயிகளை ஊக்குவிக்கும் முகமாக பல்வேறு நடவடிக்கைகளை விவசாய அமைச்சு எடுத்து வருகின்ற நிலையிலேயே இவ்வாறான ஒரு செய்தி அமைச்சர் மஹிந்த அமரவீர மூலம் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை பார்க்கலாம். பெரும்போக பரீட்சையில் ஈடுபடும் விவசாயிகளுக்கு சேதன பசலை கொள்வனவு செய்வதற்காக 20,000 ரூபாய் நிவாரணம் ஒன்றை பெற்றுக் கொடுப்பதற்கு அரசாங்கம் கவனம் செலுத்தி இருப்பதாகவும் அது தொடர்பில் விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர சில கருத்துக்களை வெளிப்படுத்தியிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே சேதன பசனை கொள்வனவு தொடர்பில் அமைச்சர் மஹிந்த அமரவீர என்ன கூறியிருக்கிறார் என்பதை பற்றி நாங்கள் பார்க்கலாம். இதற்காக அரசாங்கம் 1600 கோடி ரூபாயை செலவிட எதிர்பார்த்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். 2022 மற்றும் 23 பெரும்போகத்தில் நெற்பயிற்சியை மேற்கொள்ளும் போது 70% ரசாயன உரத்தையும் 30% சேதன பசனையும் பயன்படுத்துவதற்கு விவசாய திணைக்களம் மற்றும் விவசாயத்துறை சார்ந்த நிபுணர்கள் விவசாய அமைச்சுக்கு பரிந்துரை செய்திருக்கிறார்கள். எனவே எதிர்வரும் பெரும்போகத்தில் விவசாயிகளுக்கு 50 கிலோகிராம் எடையுள்ள உரமூடை ஒன்றை 10,000 ரூபாய்க்கு வழங்குவதற்கு ஒரு ஹெக்டேருக்கு 125 கிலோகிராம் யூரியா உரத்தை பெற்றுக் கொடுப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சரால் இது தொடர்பான தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே அமைச்சர் மஹிந்த அமரவீரனுடைய கருத்தும் பிரதானமான ஒரு கருத்தாக அமைந்திருப்பதை நாங்கள் கவனிக்கலாம்.